அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக துலாம் ராசி அன்பர்களினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் திருமண வாழ்க்கை, கல்வி, ஆரோக்கியம், தொழில் இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய ஜூன் மாத பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு 3 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடைபெற்றது இல்லைங்களா? அப்படி இந்த 3 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியால் துலாம் ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை 29ஆம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாருங்க. அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான்கள் இருக்கிறாங்க. அந்த நிலையில் புதன் பகவான் 22ஆம் தேதி அன்று கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் பயிற்சியாக இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஜூன் 7ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாதத்தில் வருகின்ற ஜூன் மாதத்தில் 7ஆம் தேதி வாக்கில் ஏகாதசி வருது. 8-23 தேதிகளில் பிரதோஷம் வருது. 25ஆம் தேதி அமாவாசை வர இருக்குது. இந்த தினங்களில் உங்களுடைய தெய்வீக வழிபாட்டை விரதம் இருந்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் மிகுந்த நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. கடந்த சில ஆண்டுகளாக பலவிதமான பாதிப்புகளையும் சவால்களையும் சந்திச்சு வந்திருப்பீங்க. அலுவலகம், குடும்பம், ஆரோக்கியம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. இனிமே தான் நிம்மதி பிறக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க. குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டுறதுனால இனி படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. துலாம் ராசிக்கு பொறுத்தளவில் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் 7ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால பணவரவு அதிகரிக்கும், வருமானமும் உயரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால பணம், வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. துலாம் ராசி என்பர்களை பொறுத்தளவில் மாணவர்களை பார்த்தோம் அப்படின்னா மிகுந்த சிரமத்தை சந்திச்சிருப்பீங்க. புதன் 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது. இதுவரை கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் அதற்கான நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இருக்குது. நல்ல உயர்கல்வி அமைவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்றதுனால ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டாகும். 9ஆம் இடத்துல குரு புதன் இருக்கிறதுனால கணினி அட்மினிஸ்ட்ரேஷன் துறை எடுப்பவங்களுக்கு அருமையான முன்னேற்றம் உண்டாகும். ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம்.
9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால வியாபாரிகள், தொழில் செய்பவங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காண்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் லாபத்திற்கு வர்றதுனால வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு இனிமேல் கிடைக்குவாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமோகமான திருமண வரன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க காத்திருக்கு. சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால திருமண விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்தி முடிப்பீங்க. மனதிற்கு பிடித்த மணமகன் வாழ்க்கையில் உங்களுக்கு அமைய போகிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய காதலை சொல்லும் நிலை உங்கள் வீட்டில் உண்டாக ஒரு சூழ்நிலை அமையும். காதல் திருமணம் கை கூடுங்க. பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் சாதகமாக முடியும். பெண்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும். அற்புதமான நேரமாக இருக்கும். இனி வரும் காலகட்டங்களில் மிகப்பெரிய முன்னேற்றமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுதுங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு, நிலம் மகிழ்வீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் கூட உங்களுக்கு இருக்குது. துலாம் ராசி பெண்கள் பலரும் கார் ஓட்டும் அமைப்பு கூட இருக்குதுங்க. இளைஞர்கள் பைக், கார் வாங்கும் யோகம் இருக்குது. முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த மாதமாக துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் உள்ள நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடைபெறுங்க. உங்களுக்கு உங்களை சுற்றி வந்த கெட்டது எல்லாமே விலகி அற்புதமான பலன்கள் கிடைக்க விநாயகரை வழிபட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.